ஓம் நம சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இறைவன் திருவருளால் நம் சிவபுராண சிந்தையை தொடர்கிறோம். திருவாசகம் என்னும் அருட்பெரும் நூலில் சிவபுராணம் என்னும் பகுதியில் தவத்திரு மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் உண்மைகளையும் உயிர்களின் வரலாறு பற்றியும் சிவ தத்துவத்தின் அனைத்து இரகசியங்களையும் நமக்கு உணர்த்துகிறார்கள். இன்னும் இன்ப துன்பங்களை கடந்து உயிர்கள் எப்படி வாழ வேண்டும் என்றும் போவதும் வருவதுமாக இருக்கும் ஜனன சக்கரத்தில் இருந்து எப்படி விடுதலை அடைய வேண்டும் என்றும் நம் ஆனந்த நிலைக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் நமக்கு சொல்கிறார்கள். இதை எப்படி சொல்கிறார்கள்? நம் தமிழ் மொழியின் அச்சரங்களையே கடவுச்சொல்லாக பயன்படுத்தி சொல்கிறார்கள். அதாவது பாஸ்வேர்டு. இந்த கடவுச்சொல்லாகிய அச்சரங்களை, அதாவது சிவபுராணத்தை நாம் திரும்ப திரும்ப பாராயணம் செய்யும் போது உச்சரிக்க இந்த அச்சரங்களை திருப்பி திருப்பி நாம் உச்சரிக்கும் போது நம் புத்தியின் உள்ளேயே இருக்கும் தெளிந்த அறிவு புலப்பட்டு சிந்திக்க தொடங்குகிறது. எல்லா உண்மைகளும் நமக்குள் தெளிவாக தோன்ற தொடங்குகிறது. அதற்கான தொடர்ந்து சிந்திக்கும் முயற்சியே இந்த சிவபுராண சிந்தனை. இனி இன்றைய பதிவில் நாம் சிந்திக்க போகும் அடிகள் விண்ணிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய் என்று பார்க்க போகிறோம். இந்த அடியில் சுவாமிகள் தான் இறைவனை வழிபட என்னென்ன அனுபவம் உண்டானது என்று தன் அனுபவங்களை பற்றி கூறுகிறார். விண் நிறைந்து, இந்த பிரபஞ்சத்தில் அக்னி, வாயு, ஆகாயம், பூமி, நீர் என்ற பஞ்சபூதங்களில் ஆகாயமே வெற்றிடங்கள் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. இந்த ஆகாயத்திற்கு விண் என்றொரு சொல்லும் உண்டு. இந்த விண் என்பது ஒரு காரண பெயர். என்ன காரணம் என்று பார்ப்போம். நாம் சில மனிதர்களுக்கு இடையில் பேசிக்கொண்டு இருப்போம். சில நிகழ்வுகளுக்கு போகும்போது நம் உறவினர்களோ அல்லது நண்பர்களுக்கு இடையில் நின்று பேசிக்கொண்டு இருக்கும்போது இது இவர்களின் ஒலி, இது இன்னார் பேசுவது, இது இவருடைய சப்தம் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. வெளியிலிருந்து கேட்கும் சப்தம் இது வண்டி ஒலி, மணி ஒலி கேட்கிறது, பறவை சப்தம், பறவையின் குரல் கேட்கிறது என்று அதையும் நம்மால் பிரித்து அறிய முடியும். இப்படி பிரித்து புரிந்து கொள்ள முடிந்தால் அது ஒலி. கொஞ்சம் உயரமான இடத்தில் போய் நிற்கும்போது கீழே எல்லா சப்தங்களும் நமக்கு பிரித்து அறிய முடியாதபடி அந்த ஒலி எல்லாம் சமணமாகி ஒரே சப்தமாக கேட்கும். இது இன்னென்ன சப்தம் என்று அறிய முடியாமல் ஒரே சப்தமாக கேட்கும். ஆனால் கேட்கும். ஆனால் இன்னென்ன சப்தம் என்று பிரித்து அறிந்து கொள்ள முடியாது. அப்படி இந்த ஒலி சமணம் ஏற்படும் போது அந்த சப்தத்தை, அந்த ஒலியை ஓசை என்று சொல்வோம். இந்த ஒலி சமணம், இந்த ஓசை இன்னும் மேலே மேலே போகும்போது சப்தமாக இல்லாமல் அதிர்வுடன் கூடிய ஓம் என்ற நாதமாக மாறுகிறது. ஓம் என்று பிரணவ சப்தமாக, பிரணவ பிரபஞ்சம் முழுவதும் எல்லா ஓசைகளும் ஒலிகளும் சமணமாகி ஒரே சப்தமாகி அது அதிர்வாக மாறி ஓம் என்று தொடர் சப்தமாக, தொடர் நாதமாக, பரநாதமாக மாறுகிறது. இது ஓசையின் உச்சநிலை. இந்த நாதத்தின் அதிர்வையே விண் என்று சொல்கிறோம். இது ஆகாயம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. எல்லா ஒலிகளையும் தன்னுள் அடக்கி நிற்கிறது. அதனால் ஆகாயத்திற்கு விண் என்ற பெயரும் இருக்கிறது. இதை பரநாதம், விண் என்று சொல்வார்கள். நாம் ஏதாவது ஒரு உயரமான மலையிலோ அல்லது தனிமையிலோ மௌனமாக இருக்கும்போது ஒரு இனம் புரியாத சப்தம் நம் தலை, காது, மார்பு ஆகிய பகுதிகளில் கேட்கத் தொடங்கும்.
நாம் நன்றாக கவனித்து பார்த்தால் வேறு எதிலும் சிந்தையை செலுத்தாமல் நமக்கு உள்ளேயே நாம் கவனிக்கும் போது இந்த நாதத்தை நம்மால் கேட்க முடியும். ஓம் என்றோ அல்லது ஓம் நமச்சிவாய என்றோ மனதில் தியானிக்கும் போது மனதளவில் ஒலிச்சமனம் ஏற்பட்டு பரநாதம் அங்கே ஒலிக்கிறது. இதை நாம் அனுபவித்து தனிமையில் இருந்து கொண்டு தியானித்து அனுபவித்து உணர வேண்டும். சுவாமிகள் திருப்பெருந்துறைக்கு போகிறார். அங்கே போகும்போது சதா இறைநாமத்தை தியானித்து கொண்டே போகிறார். மற்ற ஒலிகளெல்லாம் சமணமாகி ஓசைகளாகி நாதமாக மாறி அவரை சுற்றிலும் நிறைந்து விடுகிறது. ஆகாயம் முழுவதும் நிறைந்து விடுகிறது. அவரை சுற்றி இருக்கும் இடங்களிலெல்லாம் நிறைந்து விடுகிறது. விண் முழுவதும் நிறைந்து விட்டது. அவருடைய சகசிரதளமாகிய தலையுச்சியிலும் அந்த நாதம் நிரம்பிவிட்டது. வெளி உலகத்திலும் பரநாதம், உள்ளத்திலும் பரநாதம், அதாவது ஆனந்த அலை. அதையே இங்கே சுவாமிகள் விண்ணிறைந்து என்கிறார். இனி மண் நிறைந்து என்று பார்ப்போம். மேலே ஆகாயம் மட்டுமல்ல, இந்த பரநாதம் பூமியில் மண்ணின் ஒரு துகளிலும் நிறைந்து விடுகிறது. சுவாமிகள் திருப்பெருந்துறையில் நடக்கும்போது ஒவ்வொரு மண்ணிலும் மணல் துகள்கள் ஒன்றோடு ஒன்று மோதுகிறது. அந்த ஓசையும் அவருக்கு பரநாதமாகவே கேட்கிறது. அது மட்டுமல்ல, அவர் ஓம் என்று சொல்ல சொல்ல அது இனிய மனதிற்குள் சொல்ல சொல்ல அது இனிய பரநாதமாகிறது. அது உடம்பில் உள்ள மூலாதாரத்தின் பகுதி முழுவதும் நிறைந்து விடுகிறது. மூலாதாரம் மண் என்ற தத்துவம் நிறைந்தது. அப்படி மூலாதாரத்தில் ஓம் என்ற ஒலி ஓசையாகி பிறகு பரநாதமாகி அப்பகுதி முழுவதும் நிறைகிறது. இப்போது காலடியில் உள்ள மண்ணிலும் நாதம் கேட்கிறது, உடம்பில் உள்ள மண்ணிலும் நாதம் கேட்கிறது. இந்த நாதம் மெல்ல மெல்ல உடல் முழுவதும் உள்ள அனைத்து அணுக்களிலும் பரவி நிரம்பி விட்டதாக உணர்கிறார் சுவாமிகள். உடம்பில் உள்ள எல்லா நாடிகளிலும் நிரம்புகிறது. அதையே மண் நிறைந்து என்கிறார் சுவாமிகள். இனி மிக்காய் என்ற சொல்லின் அர்த்தத்தை பார்ப்போம். எல்லா பொருட்களிலும் அக்னி தத்துவம் இருக்கிறது. நம் உடம்பிலும் அக்னி இருக்கிறது. நம் உடம்பில் உள்ள அக்னி நம் மன விகாரங்களுக்கு ஏற்ப கேடு அல்லது நன்மை விளைவிக்கிறது. மனம் அலையாமல் அமைதியாக இருக்கும்போது தேவையில்லாத விகாரங்களோ கெட்ட சிந்தனைகளோ வருவதில்லை. இறை சிந்தனை மிகும்போது ஞானம் என்னும் அக்னி வேகம் பெறுகிறது. ஓசைகளின் சமணத்தால் உருவாகும் பரநாதம் இந்த அக்னியின் மேலே உரையாக இருந்து அக்னியை மூடி இருக்கிறது. அக்னியின் வேகம் மிகும்போது முட்டை ஓட்டை உடைத்து கொண்டு குஞ்சு வெளிவருவது போல நாதத்தை விலக்கிக் கொண்டு ஞானமாகிய அக்னி ஜோதியாக வெளிப்படுகிறது. இதையே மிக்காய் என்ற சொல்லால் குறிக்கிறார் சுவாமிகள். சுவாமிகள் திருப்பெருந்துறை அடைந்ததும் அந்த இடம் முழுவதும் மட்டுமல்ல, தன் உடம்பும் உள்ளமும் நுண் உடம்புகளின் பகுதிகளும் மிக மிக நுண்ணிய உடம்பின் பகுதிகளும் எல்லாவற்றிலும் நாதம் நிரம்பி இருப்பதையும் உள்ளே இருக்கும் அக்னி வெளிவதற்கான சூழல் மிகுந்து விட்டதையும் உணர்ந்து மிக்காய் மிகுந்து விட்டதால் என்று சொல்கிறார். நாதம் விலகி அக்னியாகிய விந்து வெளிப்படும் நிலை மிகுந்து விட்டது என்று சொல்கிறார் சுவாமிகள். இனி விளங்கு ஒளியாய், இப்படி இதுவரை பார்த்து அறியாத சுடராக தோன்றிய ஒளியை சுழுமுனை நாடியில் தோன்றும் போதே சுவாமிகள் விளங்கிக் கொண்டார்கள். தன் உடல் முழுவதும் அது பறந்து வருவதையும் உணர்ந்து உடல் மட்டுமல்ல, இந்த ஒளி உடலுக்கு வெளியிலும் பரவி ஊர் முழுவதும் பரவுவதை உணர்ந்தார்கள். மற்ற ஒளிகள் போல அல்லாமல் தங்க நிறம் மிகுந்து ஜொலிப்பதைக் கண்டு இது சிவாக்னி என்றும் சுவாமிகள் உணர்ந்து கொள்கிறார்கள். ஒளியும் நிறமும் நிறைந்த தங்க தாமரை மலர்ந்திருப்பது போல சகசர தளத்தில் மலர்ந்து இருக்கும் ஜோதியை உணர்கிறார்கள் சுவாமிகள்.
இப்படி உணர்ந்தபடியே வரும் சுவாமிகளுக்கு குருந்த மரத்தடியில் அமர்ந்திருந்த குருநாதர் தெரிகிறார். திருவடி தீட்சையும் கொடுக்கிறார். இப்படி வெப்பமில்லாத வெளிச்சத்தோடும் புகையில்லாத ஒளியாகவும் வானுக்கும் மண்ணுக்குமாக அகன்று உயர்ந்து எங்கும் பரவிய ஜோதியை கண்டார்கள் சுவாமிகள். இச்சோதியை விளங்கு ஒளியாய், விளங்கு ஒளியில் வந்த சிவாகினி, அந்த சிவாகினியை உணர்ந்து தரிசித்தார்கள். விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய் நிற்கும் இறை ஜோதியை சுவாமிகளின் வாக்குகளின் மூலம் நாமும் தரிசிக்கிறோம். ஓம் நமச்சிவாய நம.